நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட உணவு, தானம் தரும் உணவு போன்றவற்றை பார்ப்போம். உத்தர நட்சத்திரம் மகாராஜா கர்ணன் பிறந்த நட்சத்திரம் உத்தரம். கொடைவல்லல், இல்லை என்ற சொல்லை அறியாதவர், மாவீரன் கர்ணன் அவதரித்த நட்சத்திரம் உத்தரம். அப்ப இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா தானம் செய்யறதுல விருப்பமா இருக்காங்க. ஏதாவது ஒரு உதவி போய் கேட்டோம்னா டக்குன்னு செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்ப இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை பாத்தீங்கன்னா சூரியன். நவக்கிரகங்களில் சூரியன் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிதேவதையா வர்றாங்க. இவங்க காலை எந்திரிச்சோன்ன சூரிய நமஸ்காரம் செய்வது இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தருகிறது. நவகிரக கோயில் சென்று சூரிய பகவானுக்கு பாத்தீங்கன்னா முல்லை மலர் கொண்டு சூரிய பகவானை வேண்டி பெற வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். இரண்டாவதாக இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு வெற்றி சின்னம் காளை வருகிறது. அப்படி என்றால் சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதும் இவர்களுக்கு வெற்றியை தருகிறது. இவர்கள் உணவு தானம் என்று பார்த்து கொண்டால் பூரி தானம் செய்வது சிறப்பை தரும். அதுபோல டீ, யாராவது டீ கேட்டால் வாங்கி கொடுப்பதும் இவர்களுக்கு ஒரு நன்மைதான். அடுத்ததாக மருத மரம் எந்த ஆலயத்தில் ஸ்தல விருட்சகமாக உள்ளதோ அந்த ஆலயம் சென்று வணங்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகளை எளிதில் அடையலாம். இவர்கள் அதிர்ஷ்ட உணவு என்று பார்த்தால் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா காப்பி குடிப்பது இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை கொடுக்கிறது. திராட்சை, உலர் திராட்சையும் இவர்கள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.